அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் 1 தேதி. இப்போ வானிலை நிலவரம் என்னென்னா, பெஞ்சல் புயல் முழுமையாக கரை கடந்தது. அந்த வால் பகுதி அப்படியே இருக்கும், நைட் ஆகும், நைட்லாம் மழை பெய்யும் அப்படிலாம் நம்மளும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இல்லை, ஒரு வழியாக கரையை கடந்துடுச்சு. கரையை கடந்துக்கிட்டு அப்படியே அதாவது ஒரு ஒரு பாம்பு ஒன்று வந்து ஒரு வேலி இடுக்கில் மாட்டிக்கின்னு வச்சிங்களேன், போயிட்டு நடுப்பகுதி எதாவது முழுங்கி போக முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதனால் போக முடியாது. இந்த பக்கம் தலையை தூக்கிட்டு புசு 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 புசுன்னு அப்படியே ஆட்டும். தலையை ஆட்டுறப்ப என்ன பண்ணும், வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் இப்போ வந்து தலையாட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. வால் போக முடியல. அப்படி இப்போ முண்டி இழுத்து இழுத்து போயிட்ட மாதிரி தானே ஒரு சூழ்நிலை. இப்போ நடுப்புற மாட்டிக்கிட்டு போக முடியல, இழுத்துக்கிட்டு அப்புறம் எப்படியோ போயிடுச்சு, விடுபட்டு இப்போ வந்து போய்கிட்டுருக்கு. அதனுடைய சீரல் தான் இப்போ வந்து மயிலத்தில் 500 மில்லிமீட்டர் மழை இதெல்லாம். ரைட்டு. இப்போ வந்து இப்போ புயலாக கரை கடந்து இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிப்போச்சு. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணும், இழுத்து வச்சிருக்குல்ல புயலாக இருக்கிறப்ப அந்த ஹெச்இபின்னு சொல்லுவாங்க. அது வந்து அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அழுத்தத்தை விரிவடிச்சிடும். இந்த 998 995ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே விரிவடித்து என்ன பண்ணும், இப்போ வந்து மேகங்கள் பரவலாகி எங்கே பார்த்தாலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதுதான் ஸ்பாட் மேப்புங்க. இப்போ வந்து எந்த இடத்துல இருக்குது, எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து வங்கக்கடலில் வந்து நமக்கு கிழக்க, அதாவது வந்து மயிலாடுதுறைக்கு கிழக்க, அதில் வந்து மேப்பு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்படியே அங்கே மேகங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி அந்த டைரெக்ஷனை பாருங்கள். அது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறை இந்த பக்கத்துக்கு தான் டெல்டா மாவட்டங்களில், அதாவது வங்க கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும். ரைட்டு. இப்போ வந்து புயல் கரை கடந்து போய்கிட்டு இருக்குல்ல, அது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இப்போ நான் பார்த்தேன் மரக்காணத்தில் ஒரு கடுமையான மழை மேகங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது வந்து பெஞ்சிட்ருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட 20-30 சென்டிமீட்டர். இனிமேல் சாயங்காலம் ரெக்கார்டில் தான் தெரியும். ஏன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரெக்கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்களாம். அது வந்து டேட்டா கிடச்சிதுன்னா நான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ சராசரி மழை அளவு, இப்போ வந்து தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவை வந்து இது வந்து ஏற்றிருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் சராசரி மழை அளவை வந்து ஏற்றிருக்கும். கடலூர் சராசரி மழை அளவை ஏற்றிருக்கும். அந்த மாதிரி வந்து சராசரி மழை அளவை இந்த குறிப்பிட்ட இடத்துல பெஞ்ச மழை ஏற்றிருக்கும். டெல்டாவில் மழை 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் உள்ள தாங்க மழை. சென்னையிலையும் பெரிய மழை இல்லை, 12 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக பெஞ்சிருக்கு. இப்போ மயிலத்தில் 500 மில்லிமீட்ரு, திண்டிவனத்தில் 380 மில்லிமீட்ரு, விழுப்புரத்தில் 240, நிமூர் 360, வல்லம் 320, செம்மேடு 310, விழுப்புரம் 280, செஞ்சி 280. இந்த மாதிரி 300 மில்லிமீட்டருக்கு மேலேயே, 30 சென்டிமீட்டருக்கு மேலேயே அதிகனமழை. அதாவது ரெட் அலர்ட்னா 20க்கு மேலே, இதெல்லாம் வந்து 30க்கு மேலே, 40க்கு மேலே உள்ளதெல்லாம் அதுவும் ரெட் அலர்ட்டு தான். 21 சென்டிமீட்டர் பற்றி பெஞ்சாலும் ரெட் அலர்ட்டு. அதுக்கு தான் நாங்கள் ஒரு அளவுகோல் வேணும்னு சொல்கிறோம். அதாவது வந்து 20 to 30க்கு ஒன்று சொல்லுங்கள், ரெட்டு 1, 30 to 40 ரெட்டு 2, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அளவுகோல் ஒன்று வைங்க. எல்லாத்தையுமே ரெட் அலர்ட்டில் வச்சுக்காதீங்க. அதாவது 7 சென்டிமீட்டர் வரைக்கும் 1, 11க்கு 1, 11 to 20 வந்து ஆரஞ்சுன்னு சொல்கிறீங்கள, அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு அளவுகோல் வைங்க. ரெட்டுக்கு வந்து டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ரேடார் எதுவுமே நம்ம விண்டு யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ ரேடாரை பார்த்தீங்கன்னா, ரேடாரில் இந்த மழை மேகங்கள் வந்து அதே டெல்டா பகுதிகளுக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். வந்துட்டு இப்போ மழை பேஞ்சிகிட்ருக்கு. நான் பதிவு பண்ணுறப்போ மழை பேஞ்சிகிட்ருக்கு மணல்மேட்டில், மயிலாடுதுறை மாவட்டத்தில். அதனால் மழை தொடரும். ஏன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுருந்த மேகம் இப்போ விடங்காட்டி என்ன பண்ணும், மழை வந்து பரவலாகிடும். பரவலாகி பெரிய அதிகனமழையெல்லாம் பெய்யறதுக்கு வாய்ப்பு இப்போ இல்லை. பெய்யும், அதுக்கு காலம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து மழை கனமழை வரைக்கும், மிக கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமான கடலோர மாவட்டங்களில். அதுவும் இல்லாமல் இப்போ தான் நான் தான் சொன்னேன், இப்போ தான் மழையே ஆரம்பிச்சிருக்கு. ஐப்பசி மாதம்னு. இப்போ தான் ஐப்பசி மாதம். இப்போ வந்து கார்த்திகை அதை நினச்சிக்காதீங்க, ஐப்பசி மாதம் இதுதான். இப்போ வந்து ஈஸ்டர்லி விண்டு வந்து இப்போ வரும். கிழக்கு திசை காற்றுகள். கிழக்கு திசை காற்று வந்து இது வந்து 1:30 மணிக்கு அதான் காட்டுறேன். 7:30 மணிக்கு இது வந்து லூப்பு போட்டது, அதாவது அனிமேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து மயிலாடுதுறைக்கெலாம் வந்து நின்று ஸ்டாண்ட் ஆகும் பாருங்களா இடத்துல. அது வந்து 7:30 மணின்னா அதுலேருந்து வந்து 5.5 மணி நேரத்தை கூட்டிக்கணும். 5.5 மணி நேரத்தை கூட்டினா 7:30யும் 8:05 13ன்னா என்ன, கிட்டத்தட்ட 1 மணி.
1 மணிக்கு உள்ள மேப் இது. இப்போ நான் இது பதிவு பண்ணுறப்ப மணி 2 இருக்கும். அது உங்களுக்கு 2:30 மணிக்கு கிட்டத்தட்ட கிடைக்கலாம். ரைட்டு. இப்போ வந்து சராசரி அளவு பதிவான மழை இயல்பு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இயல்பு மழை மில்லிமீட்ரு இதுக்கு வெப்சைட்டில் போய் கேட்டாலும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நீலகிரி, பெரம்பலூர் எல்லாமே வந்து இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் கூட அந்த பக்கம் போட்டிருப்பாங்க. இப்போ மயிலாடுதுறையில் வந்து -4 இருக்குது. 617.8, 641, 43 பெஞ்சிருக்கணும் இயல்பு. 615 தான் பெஞ்சிருக்கு. அதனால் -4 தான் இருக்குது. மயிலாடுதுறையில் பெரிய மழை எல்லாம் பெய்யல. இப்போ வந்து 434க்கு 283. இப்போ வந்து 310க்கு வந்து அரியலூரில் 372 பெஞ்சிச்சு பாருங்க. 62 மில்லிமீட்டர் மேலே பெஞ்சிருக்கு. சென்னையில் அதுலேயும் இயல்பு மழை விட கூட பெஞ்சிருக்கு. கோயம்புத்தூர், கடலூரில் ஏற்றிடுச்சு பாருங்க. 409, 517க்கு 480 அதுவும் வந்து ஏற்றிடல. அதனால் வந்து கள்ளக்குறிச்சியில் 242க்கு 300 அதுவும் பெய்யலை. ஏதோ இயல்பெல்லாம் வந்து எதுவுமே பெருசாக ஒன்றும் ஏற்றிடலை. அதனால் வந்து இந்த பக்கம் நீலக்கடலில் இருக்கிறது பதிவான மழை, இயல்பு மழைங்கிறது பச்சையில் இருக்கிறது வந்து இயல்பான பெய்ய வேண்டிய மழை. அதாவது இந்த தேதிக்குள்ளே, அதாவது 30/11/2024க்குள்ளே பெய்ய வேண்டிய மழை அளவுகள். இதில் எல்லாமே ஐஎம்டியிலேருந்து எடுத்தது தான். இன்றைக்கி ஐஎம்டியில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து இந்த டேட்டா கிடைக்கும். அதாவது மழை அளவுகளும் அவங்க போட்டிருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோட 4ஆம் தேதி வரைக்கும் இது போதுங்களா. அப்புறம் 5, 6ல் இன்னொரு சிஸ்டம் வருது. இன்னொரு சிஸ்டம் இனிமேல் ஐடிசிஎஸ்எட் கீழே இறங்கிடுங்க. ஐடிசிஎஸ்எட் கீழே இறங்கினா என்ன பண்ணுவோம், அதாவது இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜென்ஸ் சொல்லிட்டு வெப்பமண்ட காற்று குவிதல் பகுதி கீழே இறங்கிடும். இப்போ வந்து அந்த மழை அளவுகளை வந்து நம்ம வந்து சொன்னது வந்து அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதுவும் தெரியும். க்ளீனாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துங்க. இதை தான் வந்து ஏன்னா படிக்கிறதுக்கு நாழியாகும், இவ்வளவும் படிக்கிறதுக்கு நாழியாகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். ஏகப்பட்ட இடம், ஒரு இடம் 2 இடம் இல்லை. இது சொல்கிறதுக்கே வந்து 1/2 மணி நேரம் இது தேவைப்படும். ஏன்னா நம்ம விஷயத்தை பேச முடியாது அப்புறம். அதனால் வந்து 5ஆம் தேதி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு நிகழ்வு வந்து அது 7, 8, 9ல் ஒரு தாழ்வு மண்டலம் அதிகபட்சமாக போனால் டீப் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது டெல்டா பகுதியை நோக்கி வந்து கரையை கடக்கலாம். டெல்டாவுக்கு கீழே வந்துச்சுன்னா மேலே தான் வடமேற்கில் தானே, வடகிழக்கில் கிழக்கில் கிடையாது, வடகிழக்கு வடமேற்கில் காற்று குவிதல் ஏற்படுது. இப்போ பார்க்கலாம். மயிலம் வந்து 51, புதுச்சேரி 49, புதுச்சேரி 48, புதுக்கண்ணு 45, திருக்கண்ணூர் 43, புதுச்சேரி டவுன் 40, திண்டிவனம் 37, RCL2 நேமூர் 35, பாகூர் 32, RCCL2 செம்மேடு டிஸ்ட்ரிக் 31, RCCL2 வளவனா டிஸ்ட்ரிக் 28, விழுப்புரம் 27, செஞ்சி 25. இதெல்லாம் வந்து அஃபிஷியல் ரெக்கார்டு. இதை வந்து எவ்வளோ இயல்பிலிருந்து விலகி, எதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இயல்பிலிருந்து எவ்வளோ விலகி இருக்குது அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ரைட்டா. இதை வந்து நான் வீடியோவுக்காக வந்து ஒன்றும் போடல. நமக்கு வந்து இதில் ஒன்றும் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். பெரிய மழையாக பெஞ்சிடுச்சு அப்படின்னா இயல்பை ஒட்டி தான் பெஞ்சிருக்கு. இப்போ பெய்ய வேண்டிய, அதாவது இந்த தேதி வரைக்கும் 31 போன மாதம் நவம்பர் வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை எவ்வளவு, இப்போ பெஞ்சிருக்கிற மழை எவ்வளவு, அதில் எவ்வளோ பற்றாக்குறை, எவ்வளோ ப்ளஸ்ஸு மைனஸு, இது சராசரியாங்கிற மாதிரி அவங்க வந்து அதை போட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ வந்து 5ஆம் தேதி அந்த மழை வந்து 8ஆம் தேதி வரைக்கும் பெஞ்சிட்டு போயிடுங்களா. அப்புறம் 13ஆம் தேதி ஒரு நிகழ்வு வருதுங்க. அதுதான் கொஞ்சம் யோஜனை பண்ணுற மாதிரியான நிகழ்வாக இருக்கும். அந்த நிகழ்வு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புயலாக மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பாய்ச்சிச்சே பயப்படுவாங்களே சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டிய ஏன்னா இனிமேல் மறைக்கிறதுக்கோ மறுப்பதற்கோ எதுவுமே இல்லை. வர்றதுக்கு வாய்ப்பு, திருப்பி சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டெல்டா பகுதிகள் தென் மாவட்டங்கள்லாம் கிடையாது. அது கடந்த அரபிக்கடலுக்கு தான் போகுது. அதனால் நடப்போகுது. இந்த சிஸ்டமும் அரபிக்கடலுக்கு தான், இந்த ஃபெஞ்சல் புயலும் அரபிக்கடலுக்கு தான் போகுது. அதனால தான் 4ஆம் தேதி வரைக்கும் மழை. நாளைக்கு நைட்டு தான் அது அரபிக்கடலில் போய் இறங்கும். ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நகருது. இறங்கி இது புல்லிங் எஃபெக்டால் காற்றை இழுக்கிறப்ப என்ன பண்ணும், கடலோர மாவட்டங்களில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அதாவது ஒட்டுமொத்த டெல்டா வடகடலோரம் சென்னை வரைக்குமே நல்ல மழையை தரத்துக்கு இருக்குது. ரைட்டுங்களா. புரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.